காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து, பயணிகளின் நிலை. பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் வானிலையில் ஏற்பட போகும் மாற்றம். முடக்கப்பட்ட வங்கி கணக்குகள் அதிரடியாக வழக்கு தொடர்ந்த இற்றம். இனி விரிவான செய்திகள். கல்தமுள்ள சொரகுண கோனகெட்டிய பகுதியில் நேற்று மாலை 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். கபுத்தலையில் இருந்து கிரவனகம நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் பண்டாரவளையில் இருந்து கிரவனகம நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துமே இவ்வாறு மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இன்று மாலை 5:50 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்தில் பேருந்துகளில் பயணித்த 6 பயணிகள் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். அவர்கள் உடனடியாக கல்தோமுல்ல மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் விபத்து காரணமாக 2 பேருந்துகளும் பலத்த சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்தோமுல்ல காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவா, மத்திய, வடமேல், வடமத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் மூடுபனி நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. இனி வெளிநாட்டு செய்திகள். அரசியல் காரணங்களுக்காக தனது வங்கிக் கணக்குகளை முடக்கியதாக குற்றம் சாட்டி ஜேபி மோர்கன் சேஸ் வங்கி மற்றும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி மீது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வழக்கு தொடர்ந்துள்ளார். $5 பில்லியன் நஷ்ட ஈடு கோரி புளோரிடாவில் உள்ள மியாமி டேட் கவுண்டி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரியில் பதவியிலிருந்து விலகிய பிறகு அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தில் ஜேபி மோர்கன் வங்கி தனது கணக்குகளை முடக்கியதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். வங்கி நிறுவனமான ஜேபி மோர்கன் சேஸ் மற்றும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி ஜேமி டிமோன் ஆகியோர் தனது வணிகங்களை அவசரமாக வேறு இடங்களில் வங்கி கணக்குகளை திறக்க கட்டாயப்படுத்தியதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே இந்த இழப்பீடு வழக்கினை தான் தொடர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் ஜேபி மோர்கன் நிறுவனம் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்த அரசியல் காரணங்களுக்காக கணக்குகளை மூடவில்லை என்று வலியுறுத்தியுள்ளது. வழக்கு தொடர ட்ரம்பிற்கு உரிமை உள்ளது. அதேபோல் வழக்கில் எங்களுடைய நியாயத்தை விவரிக்க எங்களுக்கும் உரிமை உள்ளது என ஜேபி மோர்கன் வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ட்ரம்ப் தொடுத்துள்ள இந்த வழக்கு நியாயமற்றது எனவும் அந்த வங்கி சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.